சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி தனியா சோகமா நிக்கிறிய. உன் சோகத்தை நான் தீக்கிறேன். நான் இருக்கேன், வா சீதா. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுவுறா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடணும் சீதா. வாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்த பண்ணோம். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன்.